தெனாலிராமன் கதைகள் 214. அடிமேல் அடி. விஜயநகர பேரரசை ஆட்சி செய்து வந்த மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் பல கலை வல்லுநர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒரு புகழ்பெற்ற சிற்பியும் இருந்தார். ஒரு முறை மன்னர் அவருக்கு மிகவும் கடினமான ஆனால் பார்ப்பதற்கு மிக அற்புதமான ஒரு கருங்கல் பாறையை கொடுத்து அதிலிருந்து ஒரு அழகான தெய்வ சிலையை செதுக்குமாறு ஆணையிட்டார். மன்னரின் கட்டளையை ஏற்று சிற்பி அந்த பாறையை உளியால் அடிக்கத் தொடங்கினார். ஆனால் அந்த பாறை மிகவும் கடினமாக இருந்ததால் அது சிறிது கூட உடையவில்லை. நாட்கள் பல கடந்தன. 99 முறை முழு பலத்துடன் கடுமையான வெயிலிலும் மழையிலும் தொடர்ந்து அடித்தும் பாறை உடையாததால் சிற்பி மிகுந்த விரக்தியும் சோர்வும் அடைந்தார். மன்னா, இந்த பாறை மிகவும் கடினமானது, இதில் சிலை வடிக்கவே முடியாது என்று கூறி தன் முயற்சியை முழுவதுமாக கைவிட்டார். மன்னர் மிகவும் ஏமாற்றமடைந்தார். அப்போது அரசவைக்கு வந்த தெனாலிராமன் நடந்த நிலைமையை புரிந்து கொண்டான். அவன் நேரடியாக சென்று சிற்பியின் உளியையும் சுத்தியலையும் தன் கையில் எடுத்தான். பாறையின் மீது ஒரே ஒரு முறை ஓங்கி அடித்தான். என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த பாறை மிக சரியாக 2ஆக பிளந்தது. இதை பார்த்த சிற்பிக்கு கோபம் வந்தது. இது நியாயமே இல்லை. நான் 99 முறை அடித்தேன், உடையவில்லை. நீங்கள் ஒரு முறை அடித்ததும் உடைந்து விட்டது. இது உங்களுடைய வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமே என்று பொறாமையுடன் கூறினார். அதற்கு தெனாலிராமன் மிகவும் அமைதியாக சிரித்துக் கொண்டே, நண்பரே, இது அதிர்ஷ்டம் அல்ல. நீங்கள் 99 முறை தொடர்ந்து அடித்ததால் அந்த பாறை உள்ளுக்குள் முற்றிலும் பலவீனமடைந்து உடைய தயாராகவே இருந்தது. நான் அடித்த அந்த 100வது அடி உங்கள் தொடர்ச்சியான கடுமையான முயற்சியின் பலனை வெளியே கொண்டு வந்தது. அவ்வளவுதான். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பது இதுதான். எந்த ஒரு கடினமான செயலிலும் பாதியிலேயே விடாமல் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று தெளிவாக விளக்கினான். தெனாலிராமனின் கூர்மையான அறிவாற்றலையும் விடாமுயற்சியின் ஆழமான தத்துவத்தை அவன் விளக்கிய அற்புதமான விதத்தையும் கண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவனை வெகுவாக பாராட்டினார். சோர்வடைந்து நின்ற சிற்பியும் தன் தவறை உணர்ந்து மீண்டும் உளியை கையில் எடுத்து அழகிய சிலையை செதுக்கத் தொடங்கினார். இறுதியில் அந்த சிலை விஜயநகர பேரரசின் மிகச்சிறந்த கலை படைப்புகளில் ஒன்றாக மாறி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. விடாமுயற்சி என்ற மாபெரும் குணத்தை அரசவைக்கு மீண்டும் ஒரு முறை அழகாக உணர்த்திய தெனாலிராமனுக்கு மன்னர் பொற்காசுகளை வழங்கி கௌரவித்தார். நீதி. இலக்கை அடையும் வரை தொடர்ச்சியாக முயற்சி செய்வதே வெற்றியின் ரகசியமாகும். அடுத்த முயற்சி வெற்றி அப்படின்னு நினைச்சிட்டு தொடர்ந்து முயற்சி செய்யறதுதான் வெற்றிக்கான ஒரே வழி. நீங்களும் முயற்சி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.